நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வருகிற 4ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள், தென்கிழக்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அங்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம், அண்ணாசாலை, அண்ணாநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பொழிந்தது. கொடைக்கானலை சுற்றியுள்ள பிற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. காலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் பிற்பகலில் வானமேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெரியகுளம், தாமரைக்குளம், கும்பக்கரை பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் லிப்ட் விபத்தில் உயிரிழந்த கணேசன் என்பவரது குடும்பத்தினருக்கு அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னை புளியந்தோப்பை அடுத்த கேபி பார்க் பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்பு அமைந்திருக்கிறது. 2500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கொண்ட இந்த வளாகத்தில் சுமார் 12,000 பேர் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தள்ளுவண்டியில் சாப்பாட்டுக் கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் கணேசன் 10வது மாடியிலிருந்து இறங்கும் போது லிப்ட் பாதியிலேயே நின்றுவிட்டது. இதனையடுத்து லிப்டை திறந்து வெளியே வர முயற்சித்த போது கால் தவறி பள்ளத்தில் விழுந்து கணேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் தங்கியிருப்பவர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. லிப்ட் பராமரிப்பிற்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 750 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், ஆனால் முறையான பராமரிப்பு செய்யப்படுவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாடகை மேனேஜ் சார்ஜ் 750 ரூபா வாங்குறாங்க. இ பிளாக்குக்கு, சி பிளாக் 1000 ரூபாய் மேனேஜ் சார்ஜ் வாடகை. அது எங்களுக்கு தனியாது. அதில் எல்லாம் வாங்குவாங்க, சரி பண்ண மாட்டாங்க. லிப்ட் மேனுக்குனா சரியில்லை சார். எல்லாம் வயசானது தூக்கி போட்டு இதுமாரி ஒரு உயிர் போயிடுச்சு சார். திருப்பி இந்த உயிர் வரமா? எங்களுக்கு போன உயிர் திரும்பி வரமா? நல்லா ஆளை போட்டுருந்தா இந்த உயிர் போயிருக்கம்மா, காப்பாற்றி கொடுத்துருப்பாங்களே எங்கள் மாமாவை. எதுக்கே இல்லாத உயிர் போயிடுச்சு சார். எங்களுக்கு நீதி வேணும். இதுக்கு மேலே எங்களுக்கு நடந்த நிலைமை மற்ற எந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. திருப்பி அதுமாரி நிகழ்ச்சி வரக்கூடாது. எனக்கு எதனா நடுவடு கொடுங்க சார். என் புருஷன் 10 ரூபாய் சம்பாரிச்சுக்கிற புருஷனே போயிடும். இந்த 2 நாள் ஆகுது சார். அண்ணாதான் நிற்கிறோம் நாங்கள். என் புள்ள கூலி வேலை செய்யறோம். பிள்ளை கொடுத்து வந்தாதான் அவனுக்கு கூலி, இல்லைன்னா அது கூட இல்லை சார். எனக்கு அரசாங்கம் எதனா பண்ணணும். கணவனை இழந்து வாடும் தனது குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று உயிரிழந்த கணேசனின் மனைவி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 11 வயது சிறுவன் இறந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் குடிநீர் தொட்டியில் கழிவுநீர் கலந்ததால் அதனை அருந்திய 11 வயது சிறுவன் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனையடுத்து சைதாப்பேட்டை பகுதி முழுவதும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அபித் காலனி பிரதான சாலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை தலைகீழாக கவிழ்த்து மாநகராட்சி ஊழியர்கள் அதை சுத்தம் செய்திருக்கின்றனர். பிரதான சாலை முழுவதும் ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தும் கொசு மருந்து அடித்தும் சுத்தம் செய்து வருகின்றனர். மேலும் சென்னை குடிநீர் வாரியம் மூலம் அந்த பகுதிவாசிகளுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் பழுப்பு நிறத்தில் இருப்பதால் அதனை தாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
தண்ணி ஒரு வாரமாக இப்படி தான் வருது கலங்கலா. நாங்கள் இது பண்ணிட்டோம், காப்ரஸில் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு தண்ணி டெஸ்ட் எடுத்தாங்க, நீ சொல்லலை. ஆனால் இப்போ கேன் தண்ணி வந்தாலும் கேன் தண்ணி குடிக்காதீங்கன்றாங்க. நாங்கள் எந்த தண்ணியில் தான் குடிக்கிறது? இந்த தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி இல்லாமல் எந்த தண்ணி தான் குடிக்கிறது? நாங்கள் இந்த தண்ணி எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்களும் குடிக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு கேன் வாட்டர் வேணும். ஏன்னா அந்த கேன் வாட்டர் தான் நாங்கள் 10 நாளாக குடித்தோம், யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வரல, எல்லாரும் நல்லா இருக்கும். 10 நாள் அந்த தண்ணி தான் நாங்கள் குடித்தோம். இந்த குழா தண்ணி நாங்கள் குடிச்சோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால சீசன் களை கட்டியிருக்கிறது. இதனையொட்டி பிரதான அருவியான குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. ஆர்ப்பரிக்கும் நீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். எந்த அருவிலையும் எல்லாரும் நல்லா நார்மலாக குளிக்கிற மாதிரி இருக்குது. மெயின் ஃபால்ஸில் மட்டும் வரிசையில் நின்று குளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பட் நல்லா சேஃப்டியாக இருக்குது. நாங்கள் நல்லா ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குற்றாலம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சண்டே இன்னைக்கு நல்ல கிளைமேட் இருக்கு, க்ரௌடும் நல்லா இருக்கு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா விழுகுது, அருமையாக விழுகுது. எல்லா பேரும் வந்து நல்லா குளிக்கலாம், ஜாலியாக குளிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். மேலும் வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் குற்றாலம் மீனருவி பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பு கருதி வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வார விடுமுறை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வயர் சுதகம், குணாகுகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மரக் காடுகள் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியடைந்தனர். மலைகளை தொட்டுச் செல்லும் மேகக்கூட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். குதிரை மற்றும் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்த மக்கள் பிரயன் பூங்காவில் உள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டும் ரசித்தனர். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நம்ம பெண்கள் வந்து எப்போவுமே வீட்டில் ஏதாவது ஒரு ரொட்டீனாக வேலை பார்த்துட்டே இருப்போம். இப்போ இந்த மாதிரி வெளியில் வரப்போ நம்ம மைண்டும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இந்த இடம் நல்லா ரம்மியமாக சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்குது. ஞாயிறு விடுமுறை நாளில் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மெயினருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளிரிட்டு மகிழ்ச்சியடைந்தனர். முதலைப்பண்ணை, மீன் கண்காட்சியகம் உள்ளிட்டவற்றை சுற்றி பார்த்ததோடு மட்டுமல்லாமல் படகில் சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. லேடி சீட், ஜென்ஸ் சீட், சில்ட்ரன் சீட், பக்கோடா பாயிண்ட், கரடியூர் காட்சிமுனை போன்ற காட்சிமுனை பகுதிகளில் அமர்ந்து சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை பார்த்து ரசிக்கவும் மிகுந்த ஆர்வம் காட்டினர். படகு இல்லத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் பயணச்சீட்டு வாங்கி சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.